ஆர்சியோட கோஆர்டினேட் எல்லாம் சட்டப்படி நடக்கும். அதாவது எதுவுமே அறப்போர் எழுதுமே இதெல்லாம் தப்பு. சட்டத்துக்கு புறமா தான் கேன்சல் பண்ணுவாங்க. இது டெண்டரை பொறுத்தவரைக்கு எங்கிட்ட வரவே வராது. திமுக ஆட்சியில் வர்றது எங்கிட்ட வராது. ஏன்னா டெண்டர்லாம் அதிகாரிகள் சட்டப்படி செய்யறது எல்லாம் டெண்டர். அந்த ப்ரீ குவாலிஃபிகேஷன் அது சரியா இருக்குதா, சரியில்லை கேன்சல் பண்ணுவாங்க. அதான் நடைமுறை. எஃப் டெண்டர்னா எங்க சொல்லுங்க. நீங்க நிருபர்கள் தொலைக்காட்சி வச்சிருக்கிறீங்க, பத்திரிக்கிறது, டெண்டருங்கிறது போடுறாங்க. அதுல என்னன்னு நீ குறை சொல்லு. அதை விட்டுட்டு எஃப் டெண்டர்னா நீங்க டெண்டர் போடுறது இந்த டெண்டர்ல என்ன பிரச்சனை சொல்லு, பதில் சொல்ல தயாரா இருக்கிறோம். அதை விட்டுட்டு பொத்தாம்புலி ஊழல் ஊழல் சொல்ல. முதல்வர் தஞ்சாவூர்ல சாலை போடுறதுக்காக இந்த மாசம் ரத்து செஞ்சாங்களே, அந்த டெண்டர் டெண்டர் இல்ல எஃப் டெண்டர் தான், அதாவது பிக்சிங் டெண்டர் தான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் தானே கேட்கறீங்க. காமிச்சிட்டா போச்சு. நீங்க என்ன சொல்றீங்க, இதெல்லாம் டெண்டர், இஎம்டிஏ இமெயில் ஆன்லைன்லயே பேமெண்ட் பண்ணலாம். நம்பர் 2, இந்த டெண்டர் டாக்குமெண்ட் எல்லாம் முழுவதுமாக அவங்க ஆன்லைன்ல மட்டும் தான் அப்லோட் பண்ணுவாங்க. 3வது, டெண்டர் திறக்கிற வரைக்கும் யாருக்குமே தெரியாது யாரெல்லாம் போட்டியாளர்கள். இதெல்லாம் தான் நீங்க சொல்றீங்க. இதெல்லாம் டெண்டரா இருந்தா இப்படிதான் நடக்கணும். ஆனா நீங்க போடுறது எஃப் டெண்டர். உங்களுடைய தஞ்சாவூர் டாக்குமெண்ட்டை பார்ப்போம். டெண்டர் டாக்குமெண்ட்ல பாயிண்ட் நம்பர் 6ல இஎம்டிஏ மட்டும் இல்ல, ஆன்லைன்ல அப்லோட் பண்ற அனைத்து டெண்டர் டாக்குமெண்ட்களையும் ஒரு காப்பிய டெண்டர் முடியறதுக்கு முன்னாடியே சூப்பரிண்டென்டென்ட் இன்ஜினியர் கிட்ட கொடுக்கணும். அப்போ டெண்டர் முடியறதுக்கு முன்னாடியே சூப்பரிண்டென்டென்ட் இன்ஜினியருக்கு யாரெல்லாம் பங்கெடுக்கிறாங்கன்னு தெரியுமா? அப்ப நீங்க சொன்னது போய் தானே. இது மட்டும் இல்ல, அடுத்ததுக்கு ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரி சர்டிபிகேட் கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி கிட்ட இருந்து வாங்கணும். யார் கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி? டிவிஷனல் இன்ஜினியர் குவாலிட்டி. அப்போ அவர்கிட்ட போய் இந்த பிளான்ட் அண்ட் மிஷினரி எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்குன்னு சர்டிபிகேட் வாங்கணும். அப்போ அவருக்கு தெரியுமா யாரெல்லாம் பங்கெடுக்க போறாங்கன்னு? அப்போ நீங்க சொன்ன என்ற திறக்கிற வரைக்கும் யாரெல்லாம் பங்கெடுக்க போறாங்கன்னு யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறது போய் தானே. சரி, இதெல்லாம் தாண்டி டெண்டர் திறப்பதற்கு ஒரு நாள் முன்னாடியே இந்த 494 கோடி ரூபாய் டெண்டர்ல ஜேஎஸ்சிங்கிற நிறுவனம் தான் வின் பண்ண போறாங்கன்னு நாம உங்க நெடுஞ்சாலைத்துறை செயலர் கார்த்திக் ஐஏஎஸ்க்கு இமெயில் அனுப்பிச்சோமே. அதுக்கு பிறகு இன்னைக்கு ரத்து செஞ்சிருக்கீங்களே. அப்போ இதுல இருந்தே தெரியலையா இது ஒரு பிக்சிங் டெண்டர் அப்படின்னு? இதுக்கு மேலையுமா உங்களுக்கு ஆதாரம் தேவை? இனியாவது எங்களை ஏமாத்தாம எஃப் டெண்டர்களை டெண்டர்களா மாற்றுவதற்கான வழியை பாருங்க. நன்றி.